சொன்னல வருவான். என்ன சொன்னாங்க? அவன் வரமாட்டான். அவனை நம்ம இங்கே சமாளிச்சுக்கலாம். அவனை விடக்கூடாது. நான் ஹார்னட் டிவைஸை எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துருங்க. அப்போதான் நாளைக்கு உங்கள் பாஸ்க்கு பணிவிட செய்யறதுக்கு நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. என்ன ஆச்சரியம். ஆனா எதுவும் தெரியாம இங்க வந்திருக்கே தம்பி. நீ இங்க வரும்போது பார்க்காம வந்துட்டா போல. இந்த இடம் முழுவதும் ஏன் ஆட்கள் தான் இருக்காங்க. அதனால அந்த ஹார்னர் டிவைஸ் கிட்ட உன்னால நெருங்க கூட முடியாது. அப்படியா? சரி, ஏன் தப்பு தான். எதுவும் தெரிஞ்சிக்காம வந்துட்டேன். அதனால நான் போயிட்டு வரேன். அப்புறம் சந்திக்கலாம். உன்னால இங்க இருந்து அவ்வளவு சீக்கிரமா போக முடியாது நெயில் ஸ்ட்ரைக்கர். அவன் கதையை சீக்கிரம் முடிங்க. யாரும் அவனை பார்த்து பயப்படாதீங்க. பாருங்க, அவன் ஒரு பொடிய. அவ வெறும் பொண்ணுதான ஸ்ட்ரைக்கர். அவளை சமாளிக்க முடியலையா? முன்ன இருந்த மாதிரியே எப்பவும் இருக்கியே. ஆனா உன் முட்டாள்தனத்தால தான் உனக்கு அழிவே வரப்போகுது. மை டியர் பாய், நீ சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்ச நாட்கள் எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா? நான் கம்பு வச்சு உன்னை அடிச்ச நாட்கள் எல்லாம் மறந்துட்டியா? நீல் ஸ்ட்ரைக்கர், நீ எப்பவுமே எனக்கு ஒரு தொல்லையா தான் இருந்திருக்க. ஆனா நான் இந்த தருணத்துக்காக தான் ரொம்ப நாளாவே காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் உண்மையிலே என்ஜாய் பண்ண போறேன். என்ன விஷயம் சீஃப்? போன வேலை என்னாச்சு? வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. ஹார்னட் டிவைஸ் கிடைச்சிருச்சு. இங்க பாரு, எனக்கு அந்த காம்பவுண்டர் உயிரோட வேணும். சரியா? சொல்றதுதான் சொல்றீங்க. கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. லைட்ஸ் ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். சரி. இங்க என்ன போட்டிருக்கு பாரு. இவன் இங்க வரதுக்கு முன்னாடி கண்ணை பாதுகாக்கிறதுக்காக கண்ணாடி மாதிரி ஏதோ போட்டிருக்கான். இருக்கலாம். இவரோட அந்த கண்ணாடியை கொஞ்சம் தர முடியுமா? ஓகே, இத வரேன். ஜென்டில்மேன், நான் இப்படி மரியாதை இல்லாம நடந்துகிட்டதுக்காக நீங்க ரெண்டு பேரும் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கண்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால லைட்டை பார்க்க முடியாதுங்க. உங்களுக்காக நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னையில இருந்து நீங்க சில வருடங்கள் முன்னோக்கி போன மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். உங்க வாழ்க்கையோட அழகான தருணங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவ்வளவையே இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு கூட சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி நினைவுகள் எதுவுமே நிதர்சனம் கிடையாதுன்னு நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. அது தற்சமயம் உங்க கையில என்ன இருக்கோ அது மட்டும்தாங்க. ஏன்னா நீங்க வாழ்க்கையில கடந்து போற ஒவ்வொரு வினாடியையும் சும்மா கடந்து போறன்னு மட்டும் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைங்கிற கடிகாரம் முடிவுங்கிற ஒரு பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. செத்துட்டாங்களா? திரும்பவும் நீங்க பேசுறதுல வித்த காட்டுறவங்கன்னு நிரூபிச்சிட்டீங்க. சரி, இப்ப அசையாம இருங்க. இங்கிருந்து போயிடலாம். சரி டேரல், நீ வரும்போது அதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்த? ஆமா.
போன வருஷம் எவால்வேஷன்ல ரெக்கார்ட் பண்ண வீடியோவை இந்த வீடியோவோட நான் மேட்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நாம செய்ய போற இந்த வேலை நிச்சயமா வெற்றி பெறும் பாருங்க. இன்னும் டைம் இருக்கா என்ன? கவலைப்படாதீங்க, நம்ம இப்ப எல்லாத்தையும் சரியான நேரத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ திறந்துரு சீசே. நீங்க போங்க. என்னோட சிஷ்யன்னா இப்படிதான்டா இருக்கணும். ஒன்னது தாண்டா. உனக்கு இப்பதான் கண்ணு முழிக்கணும்னு தோணுச்சா? எனக்கு தலைவணங்க நீ தயாரா இருக்கியா? இல்லனா திரும்பவும் நான் உன்னை என் கையாலே குத்தணுமா? வேண்டாம் விட்டு தலை. சரி, முதல்ல உன் பேரை சொல்லு. ஷரண். ஷரண், நீ இப்ப ஒரு பெரிய ஆபத்துல இருக்க. ஏன்னா நாங்க எல்லாரும் ரொம்பவே மோசமானவங்க. அதனால நீ எங்களை பார்த்து பயப்படு. சரியா? நீ எங்களை பார்த்து பயப்படணும். சரி, எழுந்து ஷிப்புக்கு பின்னாடி போறியா? போங்கறல்ல. என் கண்டு எதிரில் இருக்காத உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. சரி, அதையெல்லாம் விடு டேர்னல். நம்மளோட புது மறைவான கோட்டைக்கு என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போ. இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? நேல் ஸ்ட்ரைக்கரை கொல்ல போறோம். ஸ்ட்ரைக்கர், நீ எப்படி இருக்க? சரி, இப்ப நீ சஸ்பென்ஷன்ல இருக்கிய. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சு இப்ப நீ சும்மா இருந்து வெறுத்து போயிருப்ப இல்ல? அது என்னோட அடுத்த பிரச்சனைய பத்தி உன்கிட்ட சொல்லதான் நான் இப்ப பேச வந்தேன். என்னன்னு சொல்லுங்க. அந்த மேட் சயின்டின் மவுண்டன் போர்டு அசைன்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவன் அங்கிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்களே. ஆமா, நான் சொன்னேன்தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா இங்க பாரு, அவனோட ஆளு ஒருத்தன் உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கான். அது எனக்கு எப்படி தெரியும்? இவனை கொஞ்சம் பாரு. இவன் தான் டேரல் ஃபியூவே. பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கான்ல? ஆமா, கரெக்ட் தான். அந்த கிறுக்கன் சயின்டிஸ்டோட ஒன்னு சேர்றதுக்கு ஏத்தவனா தான் இருக்கான். 3 பேரை அவன் கொண்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கூட ஒரு பொண்ணையும் கடத்திட்டு போயிருக்கான். ஓகே, இந்த வேலையை அவன் ஒருத்தனால மட்டும் தான் செய்ய முடியும். அதனால இப்ப நீ என்ன சொல்ற சொல்லு. அடச்சே. வேண்டாம், நான் அப்புறம் கால் பண்றேன். உங்களோட பையன் கிண்டர் கார்டன்ல ஃபெயில் ஆயிட்டான் தெரியுமா? அவன் எவ்வளவு மார்க் எடுத்தான்னு பாத்தீங்களா? இல்ல பார்ப், நான் உன்னோட மார்க்ஸ பார்க்கவே இல்ல. என்னதான் நீ சரியா பாத்திருக்க சொல்லு பாக்கலாம். எந்த வேலை வெட்டியும் இல்லாம வெட்டித்தனமா நீ மேலேயே போய் உட்கார்ந்து இருக்க. ஹாலிடே லைட்ஸ் நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன் பார்பரா.
அதனால இதுவும் முக்கியமான வேலை தானே. நம்ம பையன் இவ்ளோ பெரிய ஃபெயிலியரா இருக்கிறதுக்கு காரணமே நீதான். ஏன்னா உன் வேலையை செய்ய துப்பில்லாததுனால தானே உன்னை அங்கிருந்து அனுப்பி வச்சாங்க. இப்ப எந்த வேலை வெட்டி இல்லாம வெட்டியா தானே இருக்க. இது பார் ஷெல்லி, கொஞ்ச நாளைக்கு நீ தான் என் குழந்தைய பார்த்துக்கணும். ஏன்னா நான் வேலைக்கு போக போறேன். இல்ல முடியாது, ஏன்னா அவ செத்துட்டா. என் ஸ்டீரியோ உடஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? அதை பிளக் பண்ணியான்னு பாத்தியா? இன்னொரு ½ அன் ஹவர்ல நான் அங்க வந்து இவனை விட்டுடுவேன். ஓகேவா? ஓகே. இது வந்து இங்க இருக்குனா? ஹேய் செல்லம், உன் ஆன்ட்டி வீட்டுக்கு போறியா? இல்ல, நம்ம வீட்ல தான் இருப்பேன். கொஞ்ச நேரத்துல நாம கிளம்ப போறோம். சோ விளையாடு. ஸ்கூல்ல நீ சரியா படிக்க மாட்டேங்கிறேன்னு உன் அம்மா சொன்னாளே. இப்போ நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை தானே பண்ணணும். ஹோம்ஒர்க் சரியா பண்ணலனா உன்னால எப்படி நல்ல மார்க் எடுக்க முடியும்? ஹோம்ஒர்க் வேஸ்ட் டாடி. அது என்னமோ உண்மைதான். ஹோம்ஒர்க் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட் தான். டாடி, சொல்றா செல்லம். அம்மா எப்ப திரும்ப வருவாங்க? உங்க அம்மா செத்துட்டாப்பா. நான் அவளை கொன்னுட்டேன். இல்ல, நான் கொல்லல, அவளே செத்துட்டா. சார், இந்தாங்க. ஓகே. தேங்க்யூ. ஹே ஜாக், எஸ் சார். இங்க ஏதோ போயிட்டு இருக்கு. இது என்னன்னு சொல்றியா? தெரியல சார், நாங்களும் இதுதான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னவா இருக்கும்? என் ட்ராக்கர்ல எதுவுமே தெரியலையே. என்னது சார்? இல்ல ஒன்றும் இல்லை, விடு. நான் ஃபிட்டை பார்க்கறதுக்காக இன்னொரு இடத்துக்கு போகணும். ஜாக், போர்டில் கண்ணை வச்சுக்கண்ணா. லிஃப்ட்டை கொஞ்சம் பிடிபடி. தேங்க்ஸ். இருக்கட்டுங்க. Please select the floor. யூனிஃபார்ம் தைக்க போறீங்களா? ஆமாங்க, நான் அசாசினாக ப்ரோமோட் ஆயிட்டேன். கிரேட். நீங்களும் இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ம், பார்க்கலாம். ஓகே. ஆனால் என்ன, ட்ரைனிங்கிற பேரில் 4 வருஷம் கஷ்டப்படணும், அப்புறம் ஆயிடலாம். ட்ரைனிங் எல்லாம் குழந்தைங்களுக்கு தான் தேவைப்படும். அதனால ஃபீல்டில் பார்க்கலாம். ஓகேவா? Ouch! பில்டிங்ல நெருப்பு பிடிச்சிடுச்சு, நாம கிளம்பி ஆகணும். என்ன அலாரம் சத்தம் எதுவும் கேட்கலையே? கரெக்ட் தான், நெருப்பு பிடிக்கல தான். சீக்கிரம் தொடச்சிக்கிட்டு வா. நீ சஸ்பெண்ட் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம். அப்போ ஏதோ ஒரு பெரிய வேலை இருக்கு, முக்கியமான வேலைங்கிறதுனால தானே உன்னை சஸ்பென்ஷன்லயும் கூப்பிட்டுருக்காங்க. ம், அப்படியே இருக்கலாம். நானும் வரவா? வேண்டாம், நான் தேடி போற ஆள் ரொம்ப ஆபத்தானவன். நான் ட்ரைனிங் எடுத்திருக்கனே, நீ தானே ட்ரெயின் பண்ண. நீ இன்னும் ரெடி ஆகல. இந்த வேலை கத்துக்குட்டிங்களுக்கெல்லாம் ஏத்ததில்ல. இது பாரு, இந்த மாதிரி என்ன பார்க்காத. இந்த வேலை என்னோட பர்சனல். இப்போ அது புரியுதா? சரி, உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நான் ஒரு ஏஜென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவர் மூளை குழம்பி அப்படியே பைத்தியம் ஆயிட்டார். ஸ்ட்ரைக்கர், இங்க வந்து இதை கொஞ்சம் பாரு.
நான் அதை செஞ்சுட்டேன் ஸ்ட்ரைக்கர். ஒரு வழியா நான் அதை சாதிச்சுட்டேன். உங்க டைம் போர்ட்டலா? இது எப்படி ஒர்க் ஆகும்? அதுவா, அது வந்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே அந்த போர்ட்டல் வந்து டைமையும் ஸ்பேஸையும் சார்ந்தது. நான் அதை வந்து இதை வச்சுதான் இங்க வர வைப்பேன், அப்புறம் அதை மறையவும் வைப்பேன். அப்படின்னா இந்த மிஷின் எப்பவும் டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்கும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? நல்லா தான் இருக்கு. ஆமா நீல், அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இருந்த அந்த ஸ்டெபிலிட்டி பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த காரணத்தினாலதான் அந்த டைம் போர்டு ஃபெயிலியர் ஆச்சு. அது கிடக்குது விடு, தகரடப்பா. பாத்தியா, இரு இதை எப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் கோஆர்டினேட்ஸை வந்து கரெக்டா 20 செகண்டுக்கு வைக்க போறேன். அது மூலமா நான் இங்க இருந்துகிட்டே எதிர்காலத்துக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் கரெக்டா இதே இடத்துக்கு அது என்ன கொண்டு வந்து சேர்த்துரும். நீ கொஞ்சம் அப்படியே தள்ளி நிக்கிறியா? பார்க்க தயாராகிரு, ஏன்னா இது அற்புதமான ஒரு விஷயம். கால பயணம் பண்றதுல நான் ஒரு பெரிய சிகரத்தையே தொட்டுட்டேன்னு சொல்லலாம். இதை பாரு, 20 செகண்டுங்கிறது நீ நினைக்கிறத விட ரொம்ப பெரிய டைம். ஏன்னா நான் இங்க வர வரைக்கும் நீ இங்க சும்மா தான் இருக்கணும், ஒரு கிறுக்கம் மாதிரி. என்கிட்ட இருக்கிற இந்த புத்தம் புது டெக்னாலஜியை வச்சு நான் செய்ய நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் செய்வேன். அதுல இருந்து அவர் அப்படியே மாறி போயிட்டாரு. இந்த உலகத்தையே அவர் கைக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக மோசமான திட்டங்களை போட்டுக்கிட்டு இருந்தார். ஆபரேஷன் ஒமேகா. நான் என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பிளான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. நான் கால பயணம் பண்ணி டிசம்பர் 24ஆம் தேதிக்கு போய் நான் சாண்டா கிளாஸ் பொம்மை வச்சிருக்கிற பைய போய் திருடிக்கிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு ஒண்ணுமே இல்லாம அது எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். அப்புறம் நான் தானே நம்பர் 1 இருப்பேன். கிறிஸ்துமஸ்கே பெரிய அரசனா நான் இருப்பேன். இது எல்லாத்தையும் விட நான் மிஸ்ஸஸ் கிளாஸ போய் கடத்திக்கிட்டு வந்துருவேன். நீ அப்படி பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன். நான் சொல்றத குறிச்சு வச்சுக்க ஸ்ட்ரைக்கர். பழி வாங்குவேன். அன்னைக்கு அவர் முகத்துல இருந்த வெறியை நான் மறக்கவே மாட்டேன். அவர் குரல்ல இருந்த அந்த வெறுப்பு. வெரோனிகாவை தேடி அவர் போயிருக்காரு. இந்த உலகத்தை நான் காப்பாற்றணும்னா அவர் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவரை கண்டுபிடிச்சு ஆகணும். என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? முக்கியமான இன்ஃபர்மேஷன், கிளம்புங்க. வாங்க எல்லாரும் போலாம். இங்க எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்? நான் உன்னை கூட்டிட்டு போக வாய்ப்பே இல்லை. அந்த கிறுக்க மட்டும் ஏதாவது செஞ்சான்னு வச்சுக்க, நாம இப்போ எல்லாரும் உலகம்னு சொல்றோமே அது இல்லாமலே போயிடுயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாமெல்லாம் செத்தே போயிடுவோம். ஆமா, உண்மைதான். ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறக்கறீங்களே ஃப்ரெட். ஸ்நாக் மிஷின் உடைஞ்சு போயிடுச்சா? நான் இருக்கேன்ல. நீயா ஸ்நாக் மிஷினை போய் உடைச்ச? ஐயோ, அந்த ஸ்நாக் மிஷினை கொஞ்சம் விட்டு தொலைங்களேன். முதல்ல நான் சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கங்க. அந்த சயின்டிஸ்ட் டைம் போர்ட்டலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவனோட ஸ்கீமேட்டிக்ஸ் என் கைக்கு கிடைச்சது. அதை வச்சு டைம் போர்ட்டல் ட்ராக்கரை நான் உருவாக்குனேன். அதை வச்சு அந்த சயின்டிஸ்ட் எப்போ டைம் ஜம்ப் பண்ணாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். இந்த பிரெஞ்சுக்காரங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா ஸ்ட்ரைக்கர்? அவங்களோட இந்த தொப்பி தான். பார்க்க நெப்போலியன் மாதிரி இருக்கீங்க. ஆமா, யா கரெக்டா சொல்லிட்டேன். நான் அவருக்கு இன்விசிபிலிட்டி பூட்ஸ் கொடுத்ததுக்காக அவர் எனக்கு இது கொடுத்தாரு. இதை பாருங்க சார், நீங்க இந்த மாதிரி அதிநவீன கருவிகளை எல்லாம் பழங்காலத்துல போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் வரலாறே சிதைஞ்சு போயிடும் சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, நான் என்ன செய்யறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ எனக்கு பாடம் நடத்துறத விட்டுட்டு உன்னுடைய வேலையை போய் பாரு ஸ்ட்ரைக்கர். ஏன்னா நான் ஒரு பெரிய மேதாவின்னு எனக்கு நல்லா தெரியும், சரியா? என்ன யாருன்னு நினைச்சிட்டு இருக்க ஸ்ட்ரைக்கர்? கால பயணத்தை கண்டுபிடிச்சவனே நான் தான். அதனால வரலாற்று மாற்றத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல. அந்த சயின்டிஸ்ட் அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் டைம் ஜம்ப் பண்றதை பத்தி எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டாகணுங்கிற விஷயத்த
நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா காலத்துல போய் அவனை தேடணும்னா அதுக்கு பின் விளைவுகள் அதிகமா இருக்கும். சோ இவனை எப்படியாவது நம்ம பிடிச்சுதான் ஆகணும். அவனோட பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் இது வரைக்கும் அவன் டைம் ஜம்ப் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம். சோ இது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. நீ எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னை எவ்வளவு ஈஸியா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு பாத்தியா ஸ்ட்ரைக்கர்? எப்படி சிக்கனியா? உன்னால தப்பிக்கவே முடியாது ஸ்ட்ரைக்கர். டேரல் லான்ச் மிசைல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். இல்ல சார், என்னால இதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க பண்ண வேலைனால இப்ப நம்ம டிரைவர்ஸ்லாம் ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. அதனால சும்மா தொடர்ந்து பேசிக்கிட்டு போடா இங்க இருந்து. இத நானே செய்யறேன்டா. டேரல் சார், அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அதான் எனக்கே தெரியுமே டேரல். அவன் உயிரோட இருந்து ஏன் உயிரை வாங்குறான்? ஆனா நான் விட மாட்டேன். நம்மளோட பிளிங்க் ப்ரோப அவன் எப்படி சமாளிக்கிறான்னு இப்ப பாத்துருவோம். ஸ்ட்ரைக்கர், என்ன பண்ற நீ? டேரல், நீ எங்க கவனிச்சுக்க. டேய், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வேண்டாம்டா, என் பிளிங்க இந்த மாதிரி பண்ணி வெடிக்க வைக்காத. இந்த மாதிரி மட்டும் நீ பண்ணவே கூடாது. அட பாவி, மூக்குலி அடிச்சிட்டியாடா. உன் பேக நான் எடுத்துக்கிறேன். டேரல், எஸ்கேப் டார்ல போய் உட்காரு. ஏதாவது பிரச்சனையா சார்? ஆமாடா, வந்த பையன் மூஞ்சில வந்து டனக வச்சுட்டு போயிட்டான். பேசாம ஏறி தொலையேண்டா. பட்டன் அமுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அமுக்குடா, அமுக்கி தொலைடா. அட அமுக்குடா. இதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஸ்ட்ரைக்கர். உங்களுக்கு ஒரு கால் வருது ஏர்லைன் ஃபோர்சஸ் கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு ஹஞ்ச தேடி போய்கிட்டு இருக்கேன். அந்த சயின்டிஸ்ட் இருக்க எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சதா? இல்ல, ஆனா யாருக்கு தெரியுமோ அவனை எனக்கு தெரியும். இப்பயாவது ஒண்ணு தெரியும்னு சொன்னியே. அவனோட ட்வின் பிரதர். அவன் இப்போ தனியா தான் இருக்கான். அயர்லாண்ட்ல இருக்கான். நான் அவனை பார்த்து பல வருஷம் ஆகுது. அதனால நான் எதுக்கும் தயாரா தான் இருக்கணும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம். என் பிரதருடைய மறைஞ்சிருக்கிற அந்த போட்டை எங்க இருக்குன்னு நான் வந்து உனக்கு சொல்றேன். ஆனா என் அடுத்த ஸ்கல்ப்சருக்கு நீ போஸ்ட் கொடுக்கணும், சரியா? ஒன்னும் இல்லாம. உனக்கு இதான் வேணுமா? அட ஆமாப்பா. முடியாது.
ஆ, சரி, அப்ப வேணா ஒண்ணு பண்ணலாம். நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ யூனிஃபார்ம்ல இருக்கும்போது உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ அந்த யூனிஃபார்மோட ஒரு லுக்ல இருப்பல்ல. ஓகே. ஆனா நான் செய்ய வேண்டிய வேலையை முடிக்கிறதுக்குள்ள உனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அங்க இருந்து போகணும்னு நீ சொன்னா நான் உன்னை சுட்டு பொசிக்கிடுவேன். சரி, இது எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்றியா? ஓ, கொஞ்ச நேரம் தான் ஆகும். இங்க பாரு, இப்போ எனக்கு நீ கொஞ்சம் ஆக்ஷனா போஸ் கொடு. நீ ஒருத்தனை அடிக்கிறன்னு வச்சுப்போமே. ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. அடச்சா, அங்க இன்னொருத்த வரா பாரு, அவனை நீ எப்படி அடிப்ப? அடிச்சு காட்டு. ஓகே, ஓ, ரெண்டு பக்கத்துல இருந்தும் ஆளுங்க வராங்க. இன்னும் கொஞ்சம் நீ பெருசா கால விரி. இன்னும் கொஞ்சம் விரிச்சனா நல்லா இருக்கும்னு தோணுது. இங்க பாரு செல்லம், இன்னும் கொஞ்சம் பெருசா விரியேன். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசா. இது பாரு பார்ப், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் என்ன பண்ணாலும் நீ இப்போ ஒத்துக்க மாட்ட. அதனால என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. சரி சரி, நான் ஒத்துக்கிறேன், விடு. வேணும்னா நீ ஒண்ணு பண்றியா? உன்னோட கன் எடுத்து கொஞ்சம் போஸ் காட்டு. கன்னை எடியா, கன்னை எடுத்து புடி. இப்போ என்ன பண்ண சொல்ற? நீ நீல் ஸ்ட்ரைக்கரா வழக்கமா எப்படி இருப்பியோ அதே மாதிரி இருந்துக்க. எனக்கு மூடு வர மாதிரி பண்ணு. ஓகே, இப்போ பாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா உன்னை பார்க்கும்போது என் கண்ணாடிக்குள்ள இருக்கிற கண்ணு டான்ஸ் ஆடுதுப்பா. அற்புதம். நீ இப்போ அசையாம அப்படியே இரு. வரலாற்றோட பக்கங்களை நீ புரட்டி பார்த்தண்டா, ஒரு சில பேர் மட்டும்தான் காலத்துல சாதிக்கிற அளவுக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு 2 பேர் அந்த மாதிரி செதுக்க போறாங்க. ஆரம்பத்துல ஒரு விஷயம் சாஃப்டா இருக்கும், ஆனா போக போக ஹார்ட் ஆயிடும். அதனால நான் இப்ப சொல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. வெல்கம் நீல் ஸ்ட்ரைக்கர். காஃபி. நியூக்ளியர் வெப்பன் ஆன் ஆயிடுச்சு. இன்னும் 30 வினாடிகள்ல இது செயல்படுத்தப்படும். இன்னும் 20 செகண்ட்ஸ்ல இது செயல்படுத்தப்படும். நியூக்ளியர் வெப்பன் செயல்படுத்தப்பட்டுள்ளது. வெப்பனை கேரேஜ்ல இருந்து இப்ப வெளியே கொண்டு வரும். நியூக்ளியர் வெப்பன் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 5 4 3 டோர் ஓபன் பண்ணிடு. 1 Goodbye. இதை நாம ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். Welcome, Captain Stryker. ஒரு புது மெசேஜ் வந்துள்ளது. என்ற தைரியம் தான் நீ என்ன தாக்கி இருப்ப. ஒரு புது கால் வருது. கமாண்டர் கூப்பிடுறாரு. ஸ்ட்ரைக்கர், நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலைய செஞ்சியா இல்லையா? அந்த கிறுக்க சயின்டிஸ்ட பிடிக்கிறதுக்கு நம்ம கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இங்க பாரு, உனக்காக ஒரு டீமை ரெடி பண்ணிட்டேன். அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெட், என்ன வெறுப்பேத்தாதீங்க. ஏன்? அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்கள துரத்தி விட்டுருங்க. உனக்கு ஹெல்ப் பண்ண தானே இந்த மாதிரி நான் பண்றேன். உனக்கு அவங்க தேவைன்னா கூப்பிட்டுக்க. அப்படி அவங்க உனக்கு தேவையில்லைன்னா அவங்கள வச்சுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா நீ போய் மாட்டிக்காத, புரியுதா? சரி, நீங்க எனக்கு உதவிங்கிற பேர்ல அனுப்புற ஆட்களை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. என்னால ஒரு வேலையும் உருப்படியா செய்ய முடியாது. சரி, எப்படியாவது போ. ஆனா செக்டர் 7ல உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ளீஸ் டைகர், அவங்க கிட்ட பார்த்து நடந்துக்க, சரியா? நான் என்னதான் கவனமா பாத்துக்கிட்டாலும் அவங்க உயிரோட இருக்கிறது சந்தேகம்தான். மிஷின் ரிப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் படிச்சு காட்டவா? இந்த மிஷின் ரெக்கார்டுக்கு புறம்பானதுதான், சரியா? அதோட நீ இன்னும் சஸ்பென்ஷன்ல தான் இருக்க. அதனால நீ செய்யற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய். ஏன்னா நீ சிக்குனா நீ மாற்றதை விட நானும் இதுல சேர்ந்து மாட்டிக்குவேன். சரி, ஜாக்கிரதையா இருக்க. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு ஒரு கப் காபி வேணும். ஆனா அந்த வெண்டிங் மிஷின்ல இருந்து வர்றது வேண்டாம். கேப்டன் கோமஸோட ஆபீஸ்ல லாக் பண்ணி வச்சிருக்காரே, எனக்கு அந்த காஃபி தான் வேணும். அது செக்யூரான ஆபீஸ், அதனால பதுங்கி தான் போகணும். நான் பாத்துக்கிறேன். குட்.
அதுல அரை ஸ்பூன் தேனை ஊத்துங்க. அதுல எந்த ஸ்கிரீமும் ஆட் பண்ணாம நல்லா கலக்கணும். எஸ் சார். ஆடடா. ஜான்சன், எஸ் சார். இங்க வா. எஸ் சார். இப்படி திரும்பி நில்லு. இது என்னோட ஆர்டர். எஸ் சார். ஸ்ட்ரைக்கர், இங்கிட்டு என்ன? அட்மிரல் சார், என்ன பார்க்க நீங்களே வந்திருக்கீங்களா சார்? உன் வேலைக்காரி இங்கிருந்து கிளம்பு. சோல்ஜர் நில்லு. இனிமே நீ இந்த கண்ணாடி போடாத முட்டாள் மாதிரி இருக்க. போடா சொட்ட. கழவனுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரு கிழவ, நீ சொல்ல வரியா? அந்த சயின்டிஸ்ட் கிறுக்கருக்கான விட்டா ஒட்டு மொத்தமா இந்த சிட்டியவே அழிச்சிடுவான். ஆமா, அவன் செஞ்சாலும் செய்வான். அவன் ஹிட்லர் இருக்கிற ஸ்டாலினுக்கு ரொம்ப பிடிச்ச பையனாமா. அதை விட அந்த இடங்கள் ரொம்ப மோசமானது. அங்க பொறிகள் வேற இருக்கு, கண்ணி வெடிகள், பார்க் ஒயர். போய் ஹேர் கட் பண்ண. நான் வேணா கட் பண்ணி விடவா? இல்ல, ட்ரிம் பண்ணா போதும். குட் ஆஃப்டர்நூன் ஜென்டில்மேன். நான் நேர விஷயத்துக்கே வந்துடுறேன். இது ஒரு சூசைட் மிஷன். நான் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் இங்கே இருந்திருக்க மாட்டீங்க. விஷயம் என்னென்னா, அட்மிரலுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஹெட் குவார்ட்டர்ஸோட சப்போர்ட்டும் நமக்கு கிடையாது. நம்ம இங்கேருந்து போனால் கம்யூனிகேஷனும் கட் ஆகிடும். நான் சொல்கிறது புரியுதா? போகிறதா இருந்தால் இப்போவே கிளம்பிடுங்க. லெஃப்டினன்ட், சொன்னதை கேட்டீங்கல்ல? ரேங்க் அண்ட் ஃபைல். ஸ்ட்ரைக்கர் ஷிப்பருக்கு யார் லேட்டா வராங்களோ அவங்க தான் இந்த வேலையை பார்க்கணும். அந்த வேலைனா என்ன வேலை? அதான் வில்லனோட முகத்தை நல்லா குத்தி அவன் இருக்கிற எல்லா உண்மையும் நாம வாங்கணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நான் கிளம்புறப்பா. ஏய், ஏதோ செய்யணும்னு சொன்னியே, அது முழுசா சொல்லிட்டு போ. அப்போ உன்னோட திறமைகளை பயன்படுத்தி இந்த மிஷனுக்குள்ள எப்படியோ வந்துட்ட. சாகிறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆசையா என்ன? அப்படியே இருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். கிங் எடுத்து 3ல வச்சா செக்மேட் தான். ஒரு வழியா நீயே வந்துட்டியா? இப்போ நம்ம கிளம்பலாமா? நீ ஏதோ ஒரு வகையில் சீட் பண்ணிருக்க. ஆமா, சரியா சொல்ற. செஸ்ல கூட இவன் சீட் பண்ணிருக்கான்பா. கரெக்டா இருக்கும் பாரு. லேட்டா வந்துட்ட வெரோனிகா. அதனால நீ அதை பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக வேற ஒன்று பண்ண. என்ன பாய்ஸ், கிளம்புறதுக்கு தயாரா இருங்க. எனக்கு கோ பைலட் வேணும். நீ வா. எங்கேயாவது போய் மோதிடாத. அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்க. என்ன? எஸ் சார். என்னது இது? சிங்கத்தோட பிடரிய வெட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு நண்பா. அதோட கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும்ல, அதான் நீ பண்ணு. கேப்டன், நாம போக வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, கொஞ்ச நேரம் நாம ரெஸ்ட் எடுக்கலாம். அங்க கீழே பார்க் பண்ணு. எஸ் சார். ஏய், இப்போ எப்படி இருக்கு? ஒரு ஹீரோ மாதிரி இருக்கனா? இதுதான் என்னோட ஸ்டைல். ஒன்று தெரியுமா, ஸ்டைலுக்கு மட்டும் அழிவே கிடையாது. என் கையை பிடி. எதுக்கு? உன் கையை என்கிட்ட கொடு. நீ போகிற இடத்துல உன்னுடைய காரியம் வெற்றி அடையணும்னா நான் சொல்கிறத கேளு. உன் கையை கொடு. என் கையை விடு. உன்னை போய் இந்த டீம்ல சேர்த்தான் பாரு. அந்த கேப்டனை சொல்லணும். வாயை மூடிட்டு வேலையை மட்டும் பாரு. இது பாருங்க, இனிமே இப்படி பண்ணாதீங்க. போயா. என் காலை மிதிச்சுட்டே இருந்தாலும் பரவாயில்ல, விடு. பெல் அடி. நான் நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இங்க யாருமே இல்ல. இது ஒரு கைவிடப்பட்ட பகுதி.
நாம மிஷனை கைவிடக்கூடாது. நாம போட்டிகளை தோத்துருக்கலாம், ஆனா போர்ல தோக்கக்கூடாது சார். கதவை திறந்து பாத்தியா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். முட்டாள். இந்த இடத்துல சாண்டா கிளாஸ் இல்லாததான் குறை. ம். சாண்டா சாண்டா. ஹோ ஹோ ஹோ, மேரி கிறிஸ்மஸ் என் அன்பானவர்களே. இங்க யாரு குட் பாய், யாரு இங்க பேட் பாய்? நான் தான் சாண்டா, நான் தான். சரி, நீ யாரே? நல்லவன், குட் பாய். கரெக்டா சொல்லுடா கண்ணா. ஒரு நிமிஷம் இரு. அது ஒரு ட்ராப். ட்ராப்போ? வாய்ப்பே இல்ல. இது ஒன்னும் ட்ராப் கிடையாது. இது ரீட்டெயில். அடேங்கப்பா. எங்க கிட்ட எல்லா சைஸ்லயுமே இருக்கு. டாரல், ஒடே கிறுக்கா, நீ எங்க இருந்துடா வந்த? சரி, இவன் சட்டை வச்சிருக்கா பாத்தீங்களா? ஸ்ட்ரைக்கர் ஆபரேஷன் ஒமேகா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் நோவா ஆபரேஷன், ஓகே? சூப்பர் நோவா. நான் போன வருஷம் கிறிஸ்மஸ் அப்ப டைம் டிராவல் பண்ணி போனா எல்லா கிறிஸ்மஸ் பிரசன்ட்டையும் திருடிட்டு அதுக்கு பதிலா இந்த டி-ஷர்ட்டை நான் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? டி-ஷர்ட் இன்னும் வேணும்னு எனக்கு ஆர்டர் வந்துச்சு. இத யாரு எதிர்பார்த்தா? இந்த மொத்த கோட்டையையும் நான் எப்படியும் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் டிசைனை கூட மாத்தவே இல்ல. அவ்வளவு ஏன் இந்த புது மாடலை பாரு, இதுவும் நல்லா பாப்புலரா தான் இருக்கு. அதை நான் எடுத்துக்கிறேன். இதை விட்டு தள்ள ஸ்ட்ரைக்கர். இப்ப விஷயம் என்னன்னா, கிளார்க் போய் காப்பாத்து. நான் இங்க ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ பார்ட்னரா வரியா? ஹே, அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். வா நாம போலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சோம் வச்சுக்கோயே. வா போலாம். இன்னும் நிறைய சாதிக்கலாம். சும்மா நாம இரு. இன்னும் பெரிய பெரிய கொஞ்சம் இடங்களுக்கு இரு. கூட போகலாம். அப்புறம் இந்த உலகமே இத பிடிச்சுக்கோ. நம்ம வா கட்டுப்பாட்டுக்குள்ள போலாம். வந்துரும். வா. நீ பெரிய தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க. சோ இன்னொரு டைம் போர்ட்டலை உருவாக்கிட்டீங்களா? அதை வச்சு நார்த் போல் வரைக்கும் போயிருக்கீங்க போல இருக்கு. சரியா சொன்னேன். நான் போயிட்டேன். அண்ட் இது எல்லாத்தையும் விட சாண்டா கிளாஸோட மனைவியை நான் கொன்னுட்டேன். இவனை போட்டு தள்ளுங்க. நிறுத்துங்க. ஆனா இருங்க. வேண்டாமா? ஓ, நீ என்ன சுட்டுட்ட ஸ்ட்ரைக்கர். நான் ஒத்துக்கிறேன். நான் தோக்க மாட்டேங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஹாலோகிராமா? வேற என்னப்பா நினைச்ச? என் மனசுல உன்னை பத்தி ஒரு பெரிய கோட்டையே கட்டி வச்சிருந்த ஸ்ட்ரைக்கர். ஆனா நீ கடைசியில இந்த மாதிரி ஏமாறுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் சிஷ்யங்கிற பேரையே கெடுத்துட்டேன். ஆனா நீ என்னை எப்படி பிடிக்கிறேன்னு பாப்போம். ஓ எஸ், ஆமா, நானும் வந்து ஒரு ஹாலோகிராம் தான். அதனால உங்க புல்லட்ஸ் வச்சு என்ன சூட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் தான் இந்த இடத்துல இல்லையே. அந்த பிளாஸ்டர் கீ எங்க இருக்கு? போதும், நிறுத்துங்க. கேப்டன், இப்ப போன இந்த அழகானவன் யாரு? வேலையில கவனத்தை செலுத்து. கேப்டன், இந்த ஃபயர் பிளேஸ்க்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுது. அதான பார்த்தேன். சரி வாங்க, எல்லாரும் உள்ள போலாம். ஏய், என்ன? அந்த டி-ஷர்ட்டை கழட்டி தூக்கி எறிங்க. சரி, இவனை பிடிக்க எத்தனை வாட்டி ட்ரை பண்ணியிருக்கீங்க? யாரு, கேப்டனையா? ஆமா, நிறைய வாட்டியே. சும்மா தான் கேட்டேன்.
இந்த கட்டை எல்லாத்தையும் உடச்சி எரியணும்னு நினைக்கிறேன். கேப்டன் உங்ககிட்ட கடப்பாறை ஏதாவது இருக்கா? உங்களை தான் கடப்பாறை ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். என் கால் உடைஞ்சு போன மாதிரி இருக்கு. இத பார்த்தா அந்த ஸ்ட்ரைக்கரை அழிக்கிறதுக்காக நான் ஆர்டர் பண்ண டிஸ்இண்டிகேட்டர்னு நான் நினைக்கிறேன். என்னடா நீ வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்க? இது வேற இவ்வளவு பெருசா இருக்கு. இத வச்சு நீ அழிக்கிறதுனா ஒரே ஒரு விஷயத்தை தான் அழிக்க முடியும். அது என்னோட சொத்து தான்டா. இந்த இடத்தையே அடைக்கிற அளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. சரி, எவ்வளவு கொடுத்து வாங்கினேன்? சரி, நீ என்ன பண்ண பாக்குற? அந்த ஸ்ட்ரைக்கரை கொல்ல போறியா இல்ல என் சொத்தை அழிக்க போறியா? நான் உன்கிட்ட கேட்ட வெடிகுண்டு பூசணிக்காய் எங்கடா இருக்கு? அதை வச்சு இந்த மொத்த கோட்டையுமே நான் இடிச்சு தள்ளலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொன்ன வேலையை நீ ஒன்னாவது செஞ்சிருக்கியா? நீ என்ன பண்ணாலும் ஸ்ட்ரைக்கரை உன்னால தடுக்க முடியாது. அப்படின்னா உன்கிட்ட வேற ஐடியா இருக்குன்னு சொல்ல வரியா? கஷ்டப்படுத்துங்க. அதான் ஆக்சிஜனே இல்லாத ரூம்ல போட்டு அவன் அடிச்சு வச்சிருங்க. இத பிளான் போடுற விஷயத்தெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். சரியா? அது செம்ம ஐடியாவாச்சே. இப்ப நான் சொல்றத குறிச்சு வச்சுக்க. அந்த நீல் ஸ்ட்ரைக்கரை நான் அழிக்காம விட மாட்டேன். எண்ணெய் சட்டியில போட்டு அவனை வறுத்தெடுக்காம விட மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு ஒன்னும் ஆகல, வெறும் தூசி தான் இது. அப்படியா? இது என்ன? ஸ்பிளிண்டர். ஒரு நிமிஷம் இருங்க. வார்ஸ்ஃபீல்ட். அது கிடையாது சார், எனக்கு வினோதமான ரீடிங்ஸ் கிடைக்குது. என்னவா இருக்கும்? டேக்கியான் தானே? எஸ் சார், அது பயங்கரமா இருக்கு. என் சட்டையிலையும் தான். அடேங்கப்பா. நாம உள்ள போக ட்ரை பண்ணலாம். என்ன விளையாடுறீங்களா? அது கால் எடுத்து வச்சதுமே நாமெல்லாம் பொசுங்கிருவோம். பொசுங்கிருவோமா? அப்போ சந்தோஷமா இருக்கும். இதை தாண்டி போற வரைக்கும் யாராலையும் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம தோல்லாம் உறிஞ்சி உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால என்ன நடக்கும்னு உள்ள போனாதான் சொல்ல என்னால முடியாது. நான் வாழ்க்கையை வாழணும் ஆசையா இருக்குப்பா. நம்ம செத்துருவோன்னு சொல்ல வரல, ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்கும்னு தெரியாது. சரி, நானே போறேன். கேப்டன், உங்களுக்கு பதிலா நான் போகலாமா சார்? தாராளமா போகலாம். நீ ஒரு மாவீரன். நீ யாருன்னு உங்களுக்கு காட்ட. கண்டிப்பா சார். கேப்டன், நமக்கு இந்த மாதிரி ஆகணும். எனக்கு பிரச்சனை இல்ல, நான் இதே மாதிரி கூட இருந்துடுவேன். ஆனா உங்களை பாருங்க. எனக்கு இதை பத்தி தெரியும். இந்த பாதிப்பு இருக்கு வெறும் தற்காலிகம் தான். நாம அந்த பக்கம் போனோம்னா திரும்பவும் பழையபடி மாறிடுவோம். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு சந்தேகமா இருந்தா நீ வேணா அந்த பக்கம் போய் ட்ரை பண்ணி பாரு. அப்போ வயசாகிறது மட்டும் இல்ல, வேற ஒண்ணு இருக்கு. சரியா சொன்ன கெவின். உன் எதிர்காலத்துல நீ எப்படி இருப்பேங்கிறதையும் பார்த்துக்கலாம். நீ இப்ப வரியா? இளமைங்கிறது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. அதுக்காக நாம அஞ்சு ஓடக்கூடாது. அதனால நான் என்ன செய்யனாலும் தயாரா இருக்கேன். இங்கிருந்து போகலாம். உன் எதிர்காலம் அட்டகாசமா இருக்கு தம்பி. செம்ம சூப்பர். இங்க பாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன மாதிரியே இருக்கான்ல. இவனை இப்படியே விட்டுடலாம். நோ, தள்ளி போலாம். போ, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன்.
இங்க என்ன நடந்துச்சு? எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. நான் அந்த பக்கம் தானே இருக்கணும், அதனால வரத்தான் போறேன். வேண்டாம் 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 வேண்டாம். நாங்க உனக்கு என்ன ஆகும்னு பார்த்துட்டோம் கெவின். நீ எங்க கூட வர முடியாது. ஏன் முடியாது? செம அட்டகாசமா போனில்ல. இப்ப என்ன பண்ற ஸ்ட்ரைக்கர்? நான் இங்கதான் இருக்கணுமா? சார், இவனை பாதுகாக்கிற மாதிரியே என்னால ஒரு மொபைல் ரே ஷீல்டை உருவாக்க முடியும் சார். சரி, அதை சீக்கிரமா பண்ணு. எஸ் சார். அவனுக்கு வரும் 5 நிமிஷம் தான் டைம். அதுக்கப்புறம் நானே அதுக்குள்ள வந்துருவேன். கேப்டன், இதை வச்சுக்கிட்டு இருந்தா நான் போடலாமா? ஏரோட்டிக்கலா போகலாம். நல்லா தெரியுமா? யாருக்கு தெரியும்? கடவுள் நம்பிக்கை இருக்கு? இல்ல. ட்ரை பண்ணுவோம். கெவின் உயிரோட தான் இருக்கான். அதான் தெரியுமே. ஓஹோ, வுல்ஃப் மேன், இந்த மீசையை நீ வச்சுதான் ஆகணுமா? கிளார்க், ஒரு கண்ணோட இருந்தாலும் பார்க்கறதுக்கு அப்படியே ராஜா மாதிரி இருக்கு. நெப்ராஸ்கி. வாவ், இந்த பேரியர் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலப்பா. இந்த லெப்ராஸ்கியை கொஞ்சம் பாருங்களேன். இவனை பார்க்க குட்டி கிழவ மாதிரியே இருக்கான் பாருங்களேன். இவனுக்கு எப்படி ஒரு 100 வயசு இருக்காது? சரிடா சொல்ல, ஒண்ணும் பயப்படாத. இது நெப்ராஸ்கி மாதிரி எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? அவனே தான். பாருங்க, கண்ணு மூக்கு வாய் பல்லு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல. சாரி நண்பர்களே, இது வந்துட்டேன். என்ன முட்டிக்கிட்டு வந்துச்சு? அதான் போயிட்டு வந்தேன். அட என்னப்பா நெப்ரோஸ்கி, நீ பார்க்க அற்புதமாயிருக்க. ஆமா, இந்த ஜந்துவை என்ன கையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? இது என்ன பண்ணும்? என்ன எலவுடா இது? என்ன விட்டு போ, என்ன விட்டு போ, என்ன விட்டு போ. எங்க என்ன பிரச்சனை? மனுஷங்களா? ஓ, இந்த நிலப்பகுதிக்கு மனுஷங்கள்லாம் வரவே கூடாதே. இதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஹார்சர், இங்க வா. இத வர சார். அங்க பாத்தீங்களா, ஸ்ட்ரைக்கர் இருக்கான். என்ன ஸ்ட்ரைக்கர் நான் சொன்னேன்? இந்த வாட்டி என்ன பண்ண வந்திருக்கான்னு தெரியலையே. இல்ல 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 இல்ல, நம்ம ஆளுங்களை கூப்பிடு. அவங்கள தாக்க எல்லாரையும் தயார்படுத்து. அவங்கள விடக்கூடாது. நான் முதல்ல சொன்னதை போய் செய்ய. சரிங்க சார். ஒருவேளை அவங்க வேம்பையர்ஸா இருப்பாங்களோ? அவங்க வேம்பையர்ஸ்லாம் இல்ல, காப்ளின்ஸ். எல்லாரும் தயாராகுங்க. நம்ம எல்லாம் தாக்க தயாராகும். எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, தாக்க தயாரா இருப்போம். வாங்க. 1 2 3 4 5 6 7 8. நமக்கு தேவை சாப்பாடு. இவங்கள நாம விடக்கூடாது. சீக்கிரம் கிளம்புங்க. சொல்றாங்கல்ல, என்ன பாக்குற? என்ன அவனுங்க இங்க வந்ததுக்காக வருத்தப்பட போறாங்க. அவனை பாருங்களேன், போடி பசங்க. ஆமா, எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்பாங்க. சும்மா விட்டு வைக்க கூடாது. இவங்கள சும்மா விடக்கூடாது. என்ன சொல்ற? ஆமா, கோப்ளின்ஸ் இருக்க இடத்துக்கு யாராவது மனுஷங்க வந்தா நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். சரிதான பசங்களா? நீங்க இந்த இடத்துக்கு வந்து மிக பெரிய தவறு செய்துட்டீங்க. இங்க நீங்க வந்திருக்கவே கூடாது. நீங்க இங்க வந்ததால எங்க மக்களுக்கு ஆபத்து. அதனால நீங்க எல்லாரும் செத்தி ஆகணும். இவங்களை இப்ப நீங்க கொல்லுங்க நண்பர்களே. என்னோட கண்ணு சுட மாட்டேங்குது. உங்க கருவிங்க துருப்பிடிச்சு போய் வேலை செய்யாது. நீங்க கையால தான் சண்டை போடணும்.
இது வேறயா? போர் இப்ப ஆரம்பிக்க போகுது. எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணுமா? அலாரம் அலாரம். ஓடிருங்க. உன் கதை முடிஞ்சது. இங்க நீ என்ன பண்ற? இந்த ஃபன்னை நான் மிஸ் பண்ண விரும்பல. இத பாரு, நாம இப்ப ஒரு போர்ல இருக்கோம். இந்த இடத்துக்கு போய் குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்க. உங்களுக்கு தலைவலிக்குதா கண்ணுங்களா? வலிங்கிறது வெறும் மாயை தான், சரியா? அங்க இருக்கிற அந்த குழந்தை எந்த தப்புமே பண்ணல. அதனால அதை மட்டும் நீ விட்டுடு, இல்லன்னா உன்னை கொன்னுடுவேன். என்ன விடு, என்ன விடு. இத்தோட உன்னோட கதை முடிஞ்சதுடா. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இந்த தடவை எனக்கு ட்வின்ஸ் தான் பிறக்க போகுது. ட்வின்ஸா? ஹேய், இந்த சூட் இருக்கே, இவங்கெல்லாம் இதை தொட்டா பொசுங்கி போயிடுதுங்க. அதனால என் மேல தூக்கி போடு. இவங்கள நான் பாத்துக்கிறேன். அதை யார் பாத்துப்பா? இந்த கேவின் பார்த்துப்பா. நேரா அவங்கள இந்த இடத்துல சரியா தூக்கி போடு. போட்டுட்டே இருங்க. எனக்கு அழிவே இல்லை. இல்ல, என் குழந்தைகளை விட்டுடுங்க, என் குழந்தைகளை விட்டுடுங்க. மலைக்கு ஓடுங்க. எல்லாரும் மோசம் பண்றாங்க. காரிட்டன், இவ என் செல்ல குழந்தையா இருந்தா சரி, இவங்களை நான் விட மாட்டேன். என்ன பண்றேன்னு இப்ப பாரு. என்ன அவங்க இடத்துக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது திரும்ப வந்துடுவேன். ஒரு வழி இருக்கு. நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அந்த இடத்துக்கு நான் உங்களை திரும்ப அனுப்பிடுறேன். நெப்ரோஸ்கி, வெளியே போற வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அது வழியா நாம தப்பிச்சு போயிடலாம். என்னால உன் கூட வர முடியாது. அந்த ஓட்காவை இங்க கொடு. என்கிட்ட ஓட்கா இருக்கா? அவன் எந்த அளவுக்கு மோசமா இருந்திருந்தா இந்த மாதிரி ஜந்துக்குள்ள அவன் உருவாக்கி வச்சிருந்திருப்பான். ஸ்ட்ரைக்கர், அங்க இருக்கிற மரத்து மேல ஏறி அந்த பொண்ணு இருக்காளே அவளை காப்பாத்து. ஓகே, நீ என்ன விட்டுடு. என்னால இங்கிருந்து வர முடியாமலும் போகலாம். ஆனா இங்க இருக்கிற இந்த வினோதமான ஜந்துக்கள் இருக்கே, இதுங்களை நான் அழிக்காம விட மாட்டேன். ஸ்ட்ரைக்கர், நான் நினைச்ச மாதிரியே இந்த இடத்துக்கு நீ வந்துட்ட. என்ன ஆச்சு? அங்க இருந்து அந்த பெண் குயின் எங்க? அந்த இடத்துல 10 அடி உயரமுள்ள ஒரு பெண் குயின் இருந்திருக்கணுமேப்பா. திரும்ப இந்த டேரல் பையன் காலை வாரி விட்டுட்டான். சரி, பரவாயில்ல. ஏன்னா அந்த பொண்ணு நான் இன்னமும் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கேன். அதனால இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ரைக்கர்னால இங்கே இருக்க முடியாது. சீக்கிரமா என்னங்கிறது காப்பாத்து. ஸ்ட்ரைக்கர், நான் இந்த பொண்ணை வந்து இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அடிச்சிருவேன். இது பெரிய இடம். உனக்கு 2 சாய்ஸ் தான் பாருக்கு. ஒண்ணு, நீ வந்து என்ன பிடிக்கலாம், இல்லனா அவளை போய் காப்பாத்தலாம். ஆனா பாவம், உனக்கு 2த்தையும் பண்ண நேரம் இல்ல. அதனால நீ இப்போ என்ன பண்றனா, டாக்ஸி.
ஸ்ட்ரைக்கர். என்னோட ஃபன் ஹவுஸ்ல நீ நல்லா ஃபன்னா இருக்கியா? உண்மையை சொல்லணும்னா அந்த டோர் எடுத்து நீ கீழே வச்ச பாத்தியா, அதுலயே நீ மேதாவின்னு நிரூபிச்சிட்ட. ஆனா டேரன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வாரங்கள் பட்னியா இருந்திருக்கா தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க எங்க இருக்காங்க? நீ வேணும்னா என்ன கொண்டுக்க, அதுவும் இப்பவே. வேணும்னா என் முகத்துல கூட சுட்டுக்க. ஆனா அப்படி பண்ணா உன்னால அவங்களை கண்டுபிடிக்க முடியாதே. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு உனக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? அப்ப அவங்கள எந்த டைம்ல நீ வச்சிருக்க? அந்த புதர்ல தானே சுவாரஸ்யமே அடங்கியிருக்கு. ஏன்னா என் டைம் மிஷினை நான் கொண்டு போய் டைனோசர் காலகட்டத்துல வச்சு அத நான் அந்த இடத்துலயே வச்சு அழிச்சிட்டு வந்துட்டேன். அது தெரியுமாடா உனக்கு? அது இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அதோட இந்த தடவை நான் அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். வேலை வேலை வேலை, எப்ப பார்த்தாலும் வேலை தானா ஸ்ட்ரைக்கர்? கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ஒரு குளியல் போடுறியா? நல்லா ரிலாக்ஸா இருக்கும். கூச்சப்படாத, என் கூட சேர்ந்து தாராளமா குளி. ஒரு சின்ன குளியலை போட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் மண்டையில இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் போயிடும். வழக்கம் போல ஆசிட்ல என்ன படுக்க வைக்க பாக்குறியா? நீ பெரிய கேடிதான் நேல். நீ இவ்வளவு பெரிய மேதாவியா இருந்தா நான் என்ன பண்றது சொல்லு. அப்புறம் ஸ்ட்ரைக்கர், உனக்கு இன்னொன்னு தெரியுமா? நீ இந்த ட்ரிங்க குடிச்சே ஆகணும்பா. ஏன்னா என் பிரதர்ஸ் எனக்காக பண்ண ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க். இரு, எடுத்து குடி, கூச்சப்படாத. இது நல்லா சுவையா இருக்கும் தெரியுமா? அப்போ என்ன இதுல விஷம் இருக்கும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லப்பா, இது நல்லா சுவையா இருக்கும், சாப்பிட்டு பாரு. இந்த மாதிரி ஒரு தேவாமிர்தத்தை நான் மிஸ் பண்ணுவனா? நான் ரெண்டுத்தையும் குடிக்கிறேன். ஆடேங்கப்பா நேல், அருமையா இருக்கு. உன்னது என்னத்தை விட சூப்பரா இருக்கே. இனி என்னால பொறுமையா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு இப்பவே சொல்லு. சரி விடு ஸ்ட்ரைக்கர், கூலா விடு. எனக்கு வயசாகுது இல்லையா? உனக்கு அவங்க வேணும்னா நீ அப்படியே கொஞ்சம் திரும்பினா அங்க இருப்பாங்க பாரு. Deactivate. நில்லுங்க. Stop. இதுங்கெல்லாம் இது மட்டும் தான் பண்ணுமா டேரல்?
இல்ல, ஆனா நல்லா பண்ணுங்களேன். நீ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இந்த மாதிரி எதுக்கும் உதவாத தகர டப்பாக்களை எல்லாம் ஏன் கொண்டு வர? ஒன்னதாண்டா, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற? என்னை இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு உண்மையான மனுஷங்க வேணும். மனுஷங்களா? ஆமா, அதேதான். எனக்கு ஒரு ஆர்மி வேணும். நல்ல புத்திசாலியான, நல்ல தைரியமான. முடியாது டேரல், இந்த விளையாட்டுத்தனத்தை நிப்பாட்றியா? இந்த இடத்துல மூளையோட இருக்கவன்னா அது நான் மட்டும்தான். நான் உங்களுக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். நான் ஒரு 9 வருஷ பிளான ஒண்ணு வச்சிருக்கேன். இத வச்சு நம்மளால 9 வருஷமா? 9 நிமிஷம் கூட இல்லையே. ஆமா, ஒரு வேளை நாம. வேண்டாம் டேரல், எதுவும் பேசாத. இங்க பாரு டேரல், என்கிட்ட உண்மையான பிளான்ஸ் இருக்கு. அதை வச்சு உண்மையான விஷயங்களை நாம செய்ய முடியும். உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்க டேரல். குட் பை. இன்னும் 20 நிமிஷத்துல டோனட்ஸ்க்காக வந்து என்ன பாரு. என்ன குறைச்சி எடை போட்டுட்டீங்க சார். தப்பு பண்ணிட்டீங்க. ஆனா கூடிய சீக்கிரமாவே நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீ பாப்ப. Dress him in his silky robes, I'll rub his feet and powder his nose, chew his food and wiggle his toes, stare at him naked, try to stay composed. I do every little thing that he makes me do. I do everything he asks, everything I shouldn't, every little thing that he wants me to. I say yes to the no's and think no, but say yes, and maybe to the things that I should have said no to. He flies all day in his big balloon, squawking like a great buffoon. And here I am, his #1 goon. I feed him Gerber with a silver spoon. I will not stop until I'm able to make it real. What once was fable, my lifetime's work upon this table. What's this? It's gone from unstable. I hunger as my plan unfurls. No time to waste, it's showtime, girls. In 9 years' time, I'll show the world with a mighty army and fantastic girls. I pay every little price into every little vice. Nothing will suffice. I do everything he asks, everything I shouldn't, every little thing that he commands me to. I say yes to the no's and think no, but say yes, and maybe to the things that I should have said no to. God for that crusty old, wrinkly old, stinkly old, beautiful and wonderful, glorious, victorious, magical and lovely man. தப்பான நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஏய் ஸ்டைகர், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டேரல் ஃப்ரீவே, அப்ப நீதான் அந்த கிறுக்கனோட புது கையாளா? நீ அவனோட சிஷியனா தானே இருந்த. ஆனா உன் கதையை நீ இங்கே முடிச்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்க ஸ்டைகர்.
இப்ப நீ எப்படி தப்பிப்ப? வசமா மாட்டிக்கிட்டியே. நான் முன்னெச்சரிக்கை எது சொல்ல நீ என்கிட்ட நீ சொல்லிராத ஸ்ட்ரைக்கர். ஆனா கத்தி விளையாட்டுல நான் கை தேர்த்தவன். நான் எதுவும் பண்ணல, அவர்தான் எல்லாத்தையும் பண்ணாரு. அவன் கிறுக்க. அந்த பொண்ணுகிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இத இங்கதான் இருக்காங்க, வா போலாம். இனி நினைச்சாலும் உன்னால என்ன பிடிக்கவே முடியாது, பாக்குறியா? என்னடா இது? காலவாரி விட்டுருச்சே. எத்தனை வாட்டி நான் இதை ரிப்பேர் பண்றது? ஐயோ, என் முகத்தை மட்டும் விட்டுடு. ஸ்ட்ரைக்கர், எனக்காக நீ வந்திருக்கியா? அதெல்லாம் இருக்கட்டும், தள்ளிப்போ. சீக்கிரமா ஷிப்புக்கு போ. பாத்தியா ஸ்ட்ரைக்கர், நீ வசமா வந்து என்கிட்ட இப்ப மாட்டிக்கிட்ட. இதுக்கப்புறம் நீ அந்த இடத்தை விட்டு எப்படி வெளியே வந்துடுறன்னு நானும் பார்த்துடுறேன். நீ இப்ப இருக்கிற ரூம் வந்து கம்ப்ளீட்டா ஏர் டைட் ஆனது. இப்போ இந்த நொடியே நீ இருக்கிற ரூம்ல இருக்கிற காத்து மொத்தத்தையும் நான் வெளியில எடுக்க போறேன் பாரு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நீ சுவாசிக்க காத்தே இல்லாம தவிக்க போற. அப்புறம் 3 நிமிஷத்துல உன் மூச்சு மொத்தமா நின்னு போயிடும். இந்த சமயத்துல எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோணுது நீல் ஸ்ட்ரைக்கர். திரும்ப வாய்ப்பு இருந்தா சந்திக்கலாம். தேங்க்ஸ்டா தகர டப்பாக்களா. யா ஸ்ட்ரைக்கர், நல்ல வேளை உனக்கு ஒன்றும் ஆகல. கோ. இப்போ இங்க இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? என்ன ஸ்ட்ரைக்கர், கூட வரியா? ஸ்ட்ரைக்கி, என்ன பாக்குற? ஏஞ்சுவா போகலாம். நல்ல டைமிங் ஃப்ரெட். லேட்டா வந்துட்டணும். எனக்காக வந்ததுக்கு தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், விடு. நீ தைரியமானவ தான். அப்படியா? சரி, போதும், விடு. விடுன்னு சொல்றேன்ல. யா யா போதும், விடு. ஓகே, என்ன விடு. சாரி. என் பேப்பர் ஒர்க்.
இது எப்படி இருக்கு? அதான் அவ வெடிச்சு தெரிச்சிட்டாலே, என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்? அவ இங்க என் இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவ போடியில நான் ஒரு பாம்பை செட் பண்ணி வச்சுட்டேன். அந்த பாம்பை எந்த இடத்துல வச்சேன்னு நான் உனக்கு சொல்லட்டுமா? ஒன்னும் சொல்ல தேவையில்லை. அவ காதுல தாயா வச்சேன். உனக்கு என்ன வேணும்? நான் இங்க இருந்து டைம் ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை சின்ன பிண்டமாகிறத பாக்குறது தான் என் விருப்பம். ஒரு பொண்ணை உன்னால காப்பாற்ற முடியாம போச்சு. அந்த பொண்ணு இன்னமும் என்கிட்ட தான் இருக்கா. நான் அவ கூட உடலுறவு கொண்டு அட்டாமிக் சூப்பர்மென் அப்புறம் சூப்பர் உமனை உருவாக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். அவ இதுக்கு இஷ்டப்பட்டா நான் கஷ்டப்படுவேன். அப்படி இல்லைன்னா அவ கஷ்டப்படுவா. எனக்கு ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசை, தெரியுமா? ஓ கொஞ்சம் இரு, அதான் இப்பவே என்கிட்ட ஒண்ணு இருக்கு. நரகத்துல சந்திக்கலாம், சரியா? இந்த போரால எவ்வளவு இழப்பு! நாம இழக்கிறது சோல்ஜர்ஸ மட்டும் கிடையாது, என் நண்பர்களையும் நான் இழக்கிறேன். எப்பா இதை கொஞ்சம் கிளீன் பண்ணி விடியா? ஏய் என்னடா ஆச்சு? அந்த கிறுக்கன் வெரோனிகாவை கொன்னுட்டான். இப்போ அவன் டைம் ஜம்ப் வேற பண்ண போறானோ. என் பையனையும் பிடிச்சு வச்சுக்கிட்டான். அச்சோ அவன் போயிட்டானா அப்புறம் எல்லாமே முடிஞ்சிரும்பா. நான் விட மாட்டேன். ஸ்ட்ரைக்கர் நீல் 11358. டைம் போர்ட்டல். அடச்சே, நான் எதிர்பார்த்ததுதான். பெவர்லி, சொல்லுங்க நீல். தேவையில்லாம பேசாம இதை நல்லா கவனிச்சுக்கிட்டே இரு. இதுல ஒரு உயிர் சம்பந்தப்பட்டிருக்கு. எனக்காக பண்ண என்ன? ஏய் இரு நீ என்ன பண்ணிருக்க ஸ்டைல்? நான் முதல்ல போய் என் பையனை காப்பாத்துறேன். அந்த சயின்டிஸ்ட் இருக்குன்னு அப்புறம் பாத்துக்கலாம். நான் இதை போயிட்டு வந்துடுறேன். Good luck, Strike. இப்போ அவன் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான். முடிஞ்சா வந்து என்ன புடிச்சுக்கோ ஸ்ட்ரைக்கர். இந்த பூமியை அழிக்கிறதுக்காக ஒருத்தன் இங்க வந்துகிட்டு இருக்கான். போங்க போய் பாருங்க. அதோ அங்க இருக்கான். நீதானே? ஆமா, நான் தான். என் சக்திக்கு உட்பட்டு எல்லாத்தையும் நான் தான் பண்ணுனேன். அது வந்து அட போங்கயா. என்ன இதெல்லாம்? என்ன தைரியம் இருந்தா எம்எல்ஏ வந்து விழுவ. என்ன செல்லம் இப்படி ஆயிடுச்சு?
இங்க பாரு தம்பி, நான் சொல்றது எல்லாத்தையும் செய்யணும். ஓஹோ, ஹே ஸ்ட்ரைக்கர், வரலாற்றை மாத்துறது தப்புன்னு நீ எனக்கு பாடம் புகட்டியே. இப்ப நீ பண்றது என்ன? இதெல்லாம் நியாயமா உனக்கு? இங்க வந்தது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற எல்லாரையுமே நீ கொண்டு போட்டிருக்க. இப்ப வரலாறுல உன்னால ஹாலோகாஸ்ட்ங்கிற விஷயம் மொத்தமாவே மறைஞ்சு போயிருக்குமே. என் பையனை என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஓ, உன்னோட பையனா? உனக்காக நான் ஒரு பேட் நியூஸ் வச்சிருக்கேன் ஸ்ட்ரைக்கர். இந்த பையனோட பார்வையில இப்ப நான் தான் இவனுக்கு அப்பாவா இருக்கேன். எனக்கும் இவனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பந்தத்தை யாரு நினைச்சாலும் அறுக்கவே முடியாது. நீ ரொம்ப தாமதமா வந்துட்டு ஸ்ட்ரைக்கர். ஏன்னா இவன் இனி எனக்கு சொந்தமானவன். இவனை நான் தான் வளர்க்கணும்னு இவன் ஆசைப்படுறான். அதுவும் என்னுடைய மகனா. என்னது சுண்டலி பையனே, கடைசி நேரத்துல என்ன கால மாறி விட்டுறியா? அடே குட்டி பொடியா, உனக்கு ஒன்னும் ஆகல? அவதான் செத்து போயிட்டாள. கமான், எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போடு. நாம இங்க இருந்து கிளம்பலாம், வா. இவனை காப்பாத்திருவேன்னு சொன்னல, சொன்னதை செஞ்சிட்டேன் பாத்தீங்களா? இவனை கூட்டிட்டு போய் பாதுகாப்பா வைங்க. அந்த சயின்டிஸ்டுக்கு இருக்க எங்க வேணாலும் இருக்கலாம், அவனை ட்ராக் பண்ணிட்டே இருங்க. சார், இங்க ஏதோ ஒண்ணு தெரியுது பாருங்க. எங்க காட்டு. அக்டோபர் 12, 99, டைம் நடுராத்திரி 12:01. இதோ எங்க. ஓ, இப்போ என்ன காப்பாத்திட்டியா? அற்புதம். இனி என் லக்கேஜ்ல சக்கரத்தை வச்சுக்கிட்டு இழுத்துட்டு தான் வரணும். ஏன்னா இதை தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வரும்போது பாஸ்போர்ட் எடுத்துட்டு வரல, நீ தப்பா நினைக்க மாட்டில்ல? ஏன்னா இந்த உலகம் அழிய போது, இந்த பாஸ்போர்ட்டை வச்சுட்டு என்ன பண்றது? ஃப்ரெட், இப்போ நீங்க என் கூட வர இல்ல இல்ல, உன் கூட என்னையும் கூட்டிட்டு போ ஸ்டைகர். என்ன கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அப்படி இல்லன்னா நான் இங்க இருந்து குதிச்சிருவேன். அதனால இங்க இருந்து தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போ ஸ்டைகர். ஸ்ட்ரைக்கர், நீ சஸ்பென்ஸ்ல தானே இருக்க. இவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க. இருங்க, இவன் உலகத்தையே காப்பாத்த போறான். இந்த நேரத்துல போய் அரெஸ்ட் பண்ண போறீங்களா? இவனை விட்டுடுங்க. வேணா நாளைக்கு காலையில என் வேலையை விட்டு போயிடுறேன். சரி, ஆனா நான் சொல்றதை தான் செய்யணும். ஸ்ட்ரைக்கர், சயின்டிஸ்ட் நீ கொண்டு பொண்ணை நான் காப்பாத்துறேன். முடியாது. முடியாதா? நான் அந்த பொண்ணை கொண்டுடுறேன், சயின்டிஸ்ட காப்பாத்து. என் கூட யாருமே வராதீங்க, நான் தனியாவே போய்க்கிறேன். சாரி, ஆனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் சஸ்பென்ஷன் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ கிளம்பு. ஓ, ஏய், என் பேக்கை தூக்கி போடு. எஸ் சார். அவனை விடாத ஸ்ட்ரைக். கடவுளே, இப்ப நாம எங்க இருக்கோம்? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் நல்ல பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா இப்ப இந்த ட்ரக்குக்குள்ள ஏறு. போங்கறல, போடி. இங்க பாரு டெரல், இந்த வாட்டி நீ போட்ட பிளான் கண்டிப்பா ஒர்க் ஆகணும். அப்பாடா, இந்த சாவி இங்க தானே எங்கிட்டாவது இருக்கணும். கொஞ்சம் நகரை அடச்சை. இதையா தேடிட்டு இருக்கீங்க? கிறுக்கு சயின்டிஸ்ட். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் கஷ்டப்பட்டு போட்ட கிறுக்கு பிளான் இப்பதான் ஒர்க் அவுட் ஆகுது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்தே போயிட்டேன் தெரியுமா? என்னோட பிளான்ல நீ இல்லவே இல்ல. ஏன்னா என்னுடைய எஸ்கேப் பிளான் கிட்டத்தட்ட 9 வருஷமா நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ உனக்கு டைம் கம்மியா தான் இருக்கு. எவ்வளவு தெரியுமா? 9 செகண்ட்ஸ். இப்பவாவது ஒண்ணுத்துக்கு உதவாம இருக்கிற உன்னுடைய மூளையில ஒரு விஷயத்த ஒத்துக்குதான் பார்க்கலாம். அதாவது நான் தான் இங்க புத்திசாலின்ற விஷயத்த. ஆனா ஒரு விஷயம், நீ இப்ப சாக போற. இதுக்கு வாய்ப்பே இல்ல. உன் கதை முடிஞ்சது. ட்ரக்க விட்டு கீழே இறங்கடை. என்கிட்ட இன்னும் சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு என்ன பண்றது மட்டும் பாரு. சும்மா தொண பேசிக்கிட்டு இருக்கியே, வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவளை விட்டுடு. இந்த வாட்டி நான் விட மாட்டேன் ஸ்ட்ரைக்கர். நீ ரொம்பவே லேட்டா வந்துட்ட. நான் ஒரு டைம் போர்ட்டல் ரெடி பண்ணிருக்கேன். அது மூலமா நாங்க 2 பேரும் இங்க இருந்து எதிர்காலத்துக்கு ரொம்ப தூரத்துக்கு போயிடுவோம். அப்புறம் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. இனி பொறுத்திருந்து பார் ஸ்ட்ரைக்கர். நான் விளையாட போற விளையாட்டு காலம் கடத்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான முதல் அடியை தான் நான் எடுத்து வைக்க போறேன். உன்னை நான் நரகத்துல வந்து சந்திக்கிறேன், சரியா ஸ்ட்ரைக்கர்?
ஆமா என்னமோ நடந்துச்சே, அது என்னது? அது ஒரு விடை. வா வாட்சன், லைட் ஹவுஸ் போலாம். நகருங்க நகருங்க, நகர்ந்து போடா. அற்புதம் ஸ்ட்ரைக்கர், நீ ஜெயிச்சிட்ட. ஆனா நீ ஒரு விஷயத்தை மறக்கிறியே. நான் செத்தாலும் என்னுடைய ஆன்மா உன்னை வந்து வேட்டையாடாம விடாது. நான் உண்மையாதான் சொல்றேன் ஸ்ட்ரைக்கர். நான் உன்னை விட மாட்டேன். உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன். உதாரணத்துக்கு நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட மூக்கு நல்லா பெருசாகும். அதுக்கப்புறமா என்னோட உடம்பு அப்படியே மாறும். அதுக்கப்புறம் நான் கர்ஜிப்பேன், அப்படியே கொந்தளிப்பேன். இருக்குப்ப பேசிக்கிட்டே இருக்கான். அது ஏன் கேக்குற? அவன் பேசுறத கொஞ்சம் கூட தாங்க முடியல. தெரியும். ஆனா அவன் நம்பர் 1 கிறுக்க இல்ல. நல்ல வேளை அவன் கதை முடிஞ்சிடுச்சு. ஆமா. ஏய் கொஞ்சம் இரு. பொதுவா இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் ஹீரோ பொண்ணை கிஸ் பண்ணுவான். இந்த இடத்துல ஒருத்தன் செத்து போயிருக்கான், அதை கவனிக்காம முத்தம் கொடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ நர்ஸ் தானே, அதை போய் சுத்தம் பண்ணு. இல்லைன்னா யாராவது பசங்க வந்து பொம்மை நினைச்சு விளையாடிக்கிட்டு இருக்க போறாங்க. ரெடியா இருக்கியா? வார்னிங், ஆபத்தான எச்சரிக்கை. வார்னிங், ஆபத்து என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இங்க இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. என்னவா இருக்கும்? அட கடவுளே, என்னமாச்சு? என்ன காப்பாத்துங்க ஹீரோ. ரொம்ப கொடுமையா இருக்கு. என்னத்துல வந்து புரண்டு அடிச்சு வந்த இவளை என்கிட்ட அந்த கூட்டிட்டு போங்க. எஸ் சார். ஸ்ட்ரைக்கர் எங்க போனா? அவளை தூக்கி போடுங்க. இல்ல இல்ல இல்ல, அவர் வராரு. இங்க தான் வந்துட்டு இருக்காரு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவனை நீயே பாத்துக்க. நல்லா பண்ணிருக்க செல்லம். ஐ லவ் யூ. இருக்கட்டும், அத நீயே வச்சுக்க. அவன் எங்க போய் தொலைஞ்சான்? நீ என்னதான் மூளையை கசக்கி யூகிச்சாலும் அடுத்து உனக்கு என்ன வருதுங்கிறத உன்னால ஒரு முடிவுக்கே வர முடியாது. ஆனா உங்களால இந்த விஷயத்தை ரகசியமா வச்சுக்க முடியுமா? ஏன்னா நீ அவனை ட்ராக் பண்ணும்போது நான் உன்னை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு குட்டைக்குள்ள கள்ளத்துக்கு போட்டா ஏற்படுற அலைகள் மாதிரி நீ அவனை தேட தேட அவன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். உன்னால் டைம் போர்ட்டலை ட்ராக் பண்ண முடியுமா? அப்ப நான் முடிஞ்ச அந்த ஆலிஸை வந்து கண்டுபிடி. நான் ஒத்துக்கிறேன் நீ தைரியமான ஆளுன்னு. வெல் பாப்ஸ், என்ன நரகத்தில் வந்து பார்ப்பேன்னு சொன்னல, நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா ஸ்ட்ரைக்கர்,
நான் உனக்கு விரிச்சு வச்ச வலையில வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம சிக்கி பாரு. அதுக்கப்புறம் நான் யாருன்றது உனக்கே தெரியும். இதோட வாசனை லிவர் லிஸ்ட் மாதிரியே இருக்கு. ப்ராஸ்கி, அதை என்கிட்ட தூக்கி போடு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நல்ல காமெடி. நீ ஒரு காமெடியன் ஆகலாம். இங்க பண்ற காமெடியை யாராவது பாக்குறீங்களா? கிழட்டு பயல, சாப்பிட கறியை கேட்டா எலும்பு தூக்கி போடுற அறிவு இருக்கா உனக்கு? நான் ஒண்ணு சொல்லவா? நீ உயிருள்ள இருக்கிறதே வேஸ்ட். நீ உயிருள்ள பணம். உனக்கு இங்க குடிக்க தண்ணியும் இல்ல, அதோட வெளிச்சமும் இல்ல. இந்த இடத்துல வர்ற சின்னதா சூரிய வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. ஒருத்தனுக்கு நேரம் வந்துருச்சுன்னா அவன் போய் தான் ஆகணும்.